என்னைக்காவது பானிபூரி கடைக்காரரு ஏன் ஒவ்வொருத்தர் கையிலையும் கப்பை கொடுத்துட்டு இண்டிவிஜுவலா பானிபூரி எடுத்து எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இது வாட் இஃப் நான் ஸ்டோரி தட் ஸ்டாப் யூ. நேத்து மார்னிங் நான் பலசர கடைக்கு போய் ஜாமான் வாங்க போனப்ப என் கூட ஒரு 3 பேர் வேற வேற ஆட்கள் இருந்தாங்க. எங்க 4 பேர்கிட்டக்கையும் என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் இண்டிவிஜுவலா கேட்பாரு. ஆனா அவர் உள்ள போய் பொருளை எடுத்துட்டு வரும்போது எல்லாரும் கேட்டதுலயும் ஒண்ணு மட்டும் எடுத்து வந்து அந்த கடையோட டேபிள் மேல வைக்கிறாரு. எனக்கு அந்த இடத்துல ஒரு யோசனை, ஏன் இவரு ஒருத்தரோட லிஸ்ட் மொத்தமா வாங்கி அதுல இருக்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு அடுத்தவங்க கிட்ட வரலாம்ல? இப்ப என்னோட பொருள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பா தான் இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் பானிபூரி சாப்பிடலான்னு போனோம். அங்க பையா கிட்டக்க 2 காளான்னு ஒரு பானிபூரி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்க ஒரு ஸ்கூல் பசங்க டீம் ஒரு 6 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கையில பையா தொண்டைக்கப்பு ஒண்ணு கொடுத்துட்டு பானிபூரிய கையில எடுத்து ஒன்னொன்னா அவங்களுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒருத்தவங்க இல்ல ஃபேமிலியா வரவங்க கிட்டக்க ஒரு பிளேட்ல பானிபூரிய மொத்தமா அடுக்கி அந்த ரசம் மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை ஒரு டம்ளர்ல ஊத்தி மொத்தமா கொடுத்துடுறாரு. இந்த டைம்ல தான் நான் போய் பானிபூரி கேட்க அவர் எனக்கு பானிபூரி எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு ஆனா ரசத்தை மட்டும் கொடுக்காம என்னை வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தாரு. இதே மாதிரி இன்னொருத்தவங்க மசாலா பூரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மசாலா எல்லாம் போட்டு கிண்டி வச்சுட்டு அந்த ஃபாயில் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஆனா அதுல போடாம உங்களுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாரு. எனக்கெல்லாம் என்னடா இது, எல்லாத்தையும் பாதியா செஞ்சுட்டு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. சரி வேற ஏதாவது கடைக்கு போலாம்னு நினைச்சா பிளேட்ல வேற பூரியை போட்டுட்டு பானியை வைக்காம விட்டுருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஆனா ஆமால இதுதான் இவரோட ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மண்டையில பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. மார்னிங் பலசர கடையில நடந்த மேட்டரும் இப்ப பானிபூரி கடையில நடக்கிற மேட்டரும் ஒண்ணுதாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா நேச்சுரலாவே நீங்க அந்த ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுவீங்க. இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி அந்த டீமை 6 பேருக்கு 6 பிளேட்டா ரெடி பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஒருத்தருக்கு ரெடி பண்ணி கொடுத்த உடனே அதை ஈக்குவலா எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த 6 பேருக்கும் 6 பிளேட் பானிபூரி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அதை சாட்டிஸ்ஃபையும் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல 6 பிளேட் 4 பிளேட்டா மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இதைத்தான் அவரு டேலி பண்ணி இருக்கிறாரு ஒன்னா வச்சு. என்ன ஒரு சைக்காலஜி ஸ்ட்ராட்டஜி இல்ல?